Welcome to Udiyogam Academy. UPSC Prelims MCQs Model MCQs தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேபி இந்த வருஷம் சண்டே நடக்க போகிற எக்ஸாமில் கூட கேட்கலாம். ஸோ த ரீசென்ட்லி லான்ச்ட் காலி ஃபண்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஆக்சுவலாக காலி ஃபண்ட் அப்படிங்கிறது எந்த சம்மிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி, UNCBD, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. காலி ஃபண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காலி ஃபண்ட் பயோடைவர்சிட்டி. த காலி ஃபண்ட் இஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபண்டு. த காலி ஃபண்ட் இஸ் மல்டிலேட்டரல் ஃபினான்ஸ் மெக்கானிசம் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் UN கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. ஸோ UN கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டியில் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஃபண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஃபண்ட். So it was officially launched on February 25, 2025 during the resumed session of COP16 to CBD in Rome, Italy, following initial negotiation in Cali, Colombia. Purpose and objectives. So idoda purpose and objectives enna, the fund aims to ensure fair and equitable sharing. Benefits arises from the use of digital sequencing information. அப்போ ஆக்சுவலா இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு, டிஜிட்டல் சீக்வன்சிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ஜெனடிக் ரிசோர்சஸ். அப்போ டிஜிட்டல் சீக்வன்சிங் இன்ஃபர்மேஷன்னா என்ன, அதுவுமே இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா February 25, 2025 லான்ச் பண்ணாங்க CBDல, COP16ல, ரோம்ல. பட் இதோட கண்டினியூஷன் அப்படின்னா கொலம்பியால நடந்த மீட்டோட கண்டினியூஷன் தான். இதோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங். பெனிஃபிட்ஸ் அரைசஸ் ஃப்ரம் தி யூஸ் ஆஃப் டிஜிட்டல் சீக்வன்சிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஜெனடிக் ரிசோர்சஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஜிட்டல் சீக்வன்சிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஜெனடிக் ரிசோர்சஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு. டிஜிட்டல் சீக்வன்சிங் இன்ஃபர்மேஷன் ரெஃபர்ஸ் டு த டிஜிட்டல் டேட்டா டிரைவ்டு ஃப்ரம் த ஜெனடிக் மெட்டீரியல் ஆஃப் பயாலஜிக்கல் என்டிட்டிஸ். ரொம்ப 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 முக்கியம். ஸோ டிஜிட்டல் டேட்டா derived from the genetic material of biological entities, which is extensively utilized in sectors like pharmaceuticals, agriculture, and biotechnology. So extensively utilized in the sector like pharmaceuticals, agriculture, and biotechnology. ஓகேங்களா? ஃபண்டிங் மெக்கானிசம். ஓகே, இது எப்படி ஃபண்ட் பண்ணுவாங்க? கான்ட்ரிபியூஷன்ஸ். Private sector entities that commercially utilized DSIs are expected to contribute to the fund. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சீக்வன்சிங் இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. While contributing are currently volunteer, discussing ongoing to establish standardized rates. இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வாலண்டியர், யாருக்கு எவ்வளோ தேவையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பண்ணிக்கலாம். பட் ஃபியூச்சர்ல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டியரா மாத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. சாரி, ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் allocation. At least 50% of the fund resource earned marked for indigenous people and local communities. ஸோ ஆக்சுவலா ஏன்னா டிஜிட்டல் சீக்வன்சிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்சிங். ஸோ இது வந்து அந்த எந்த பீப்புளோட ஜீன்ஸை வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் போகும். அக்னாலஜ் தேர் க்ரூஷியல் ரோல் அஸ் அ கஸ்டடியன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ அந்த இண்டிஜினியஸ் பீப்புளை தான் கஸ்டடியன் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் அந்த ஃபண்டை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் குளோபல் ஃப்ரேம்வொர்க். த ஃபண்ட் சப்போர்ட்ஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி கன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். ஸோ இப்போ கன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க்னா அதுல என்ன பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். அதுல வந்து ஹால்ட் டு ரிவர்ஸ் பயோடைவர்சிட்டி லாஸ் பை 2030. ஸோ ஒரே கொஸ்டின் தான், எவ்வளவு பாயிண்ட்ஸை கவர் பண்றாங்கிறது மட்டும் பாருங்க. ரெகக்னைஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் நாலேஜ் பை அலோகேட்டிங் த சப்ஸ்டான்ஷியல் ரிசோர்ஸ் ஆஃப் indigenous people and local communities, recognizing that compensating their traditional knowledge and conserve the efforts for their communities. So actually the indigenous community வந்து நம்ம என்ன பண்றோம், கன்சர்வ் பண்றோம். Private sector accountability. It makes significant step holding in the industries accounted for benefit from genetic resources. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிரைவேட் செக்டருக்கு இந்த ஜெனடிக் ரிசோர்ஸ்னால கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தான். Promoting sustainable and equitable use. So sustainable and equitable use. Also this is a first global biodiversity fund under the UN to receive direct contribution from private sector. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த first question. Okay. So second question. With reference to ecological food chain, consider the following statement. Earthworm, raccoon, sea cucumber, jellyfish, dugong beetle. So actually வந்து பாத்தீங்கன்னா how many of the above are detrivores? First வந்து detrivoresனா என்ன? First வந்து பாத்தீங்கன்னா detrivoresனா என்ன அப்படிங்கிறது தெரியும்.
ஸோ அதாவது ஃபீடிங் ஆன் டெட் அண்ட் டீகேட் ஆர்கானிக் மேட்டீரியல் தான் டெட்ரிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. எதெல்லாம் இதுல டெட்ரிவோர்? ஸோ earthworm, raccoon, sea cucumber, jellyfish, dung beetle, இதெல்லாம் வந்து டெட்ரிவோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரிவோர்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா only 3. ஸோ only 3 மீன்ஸ் earthworm, sea cucumber, dung beetle. So dung beetles, earthworm, sea cucumber and dung beetles. So answer வந்து பாத்தீங்க அப்படின்னா earthworm, sea cucumber, dung beetle. இது எல்லாமே வந்து detrivores. Detrivores feed us on dead matter. Okay. So detrivores are organism that obtains their nutrition by feeding on the dead and decay organic matter, known as detrivores, including decomposition plant material, dead animal and fecus. They play a vital ecological role in breaking down organic wastages, accelerating decomposition and recycling the nutrition back to its ecosystem. ஸோ டெட்ரிவோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டீகம்போஸ் பண்ணி அதை வந்து திரும்பவும் வந்து அர்த்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனை வந்து கொடுக்குது. ஓகே, அதனால நியூட்ரிஷன் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. டெட்ரிவோர்ஸ் differs from scavengers. So scavengers are not detrivores. So இதுதான் முக்கியம். So scavengers are not detrivores. இதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். Who eats large piece of dead animal? Scavengers are those who eats large piece of dead animals. Dead animal ஒரு லார்ஜ் பீஸ்ல வந்து சாப்பிட்டு அதை வந்து ஃபுட்டா கன்சியூம் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸோ அதுவே டீகம்போசர் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா டெட்ரிவோர்ஸ், லைக் ஃபங்கை, பாக்டீரியா, விச் இஸ் கெமிக்கலி பிரேக் டவுன் த மேட்டர். ஸோ detrivores typically ingest and physically break down the detrivores into smaller particles. So actually அவங்க வந்து எடுத்த உடனே வந்து கன்சியூம் பண்ண மாட்டாங்க. They will break down into smaller particles. Common example of detrivores include earthworm, millipedes, dung beetle, woodlice, sea cucumber, fiddle crabs, lobster, certain snails. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எது வந்து டெட்ரிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது earthworms, millipedes, dung beetle, woodlines, sea cucumber, fiddle crabs, lobster, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது டெட்ரிவோர்ஸ். ஓகே, so option 1 is correct. Detrivores. Earthworms are among the most well-known detrivores. Earthworms வந்து பாத்தீங்கன்னா most well-known detrivores. They consume dead leaves, organic matter and microorganism in the soil. As they move through the soil, they improve the soil structure and fertility by mixing organic and mineral layer. Their casting excreta are rich in nutrition, aiding plants growth. So இது நமக்கு ஜெனரலா தெரிஞ்ச விஷயம் தான். Option 2 is incorrect. Raccoon is not a detrivore. Raccoon is an omnivore and opportunistic feeder. It eats varieties of food including fruits, insects, small animals, and human garbage. Though they may eat discarded food or dead animals, this behavior is more aligned with scavenging, not decomposition. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா so raccoon வந்து it's a scavenger, it's not a detrivore. So actually omnivores அப்படின்னா அதாவது ஃப்ரூட்ஸையும் சாப்பிடும், இன்செக்ட்ஸையும் சாப்பிடும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் கார்பேஜஸையும் வந்து சாப்பிடும், டெட் அனிமல்ஸையும் வந்து சாப்பிடும். பட் இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மோர் அலைன்டு வித் ஸ்கேவெஞ்சர்ஸ் லைன்ஸ்ல தான் சொல்றாங்க. ஓகேங்களா? Option 3 is correct. Sea cucumber is a detrivore. Sea cucumber is beneath the bottom dwelling of marine detrivores. So sea cucumber is a marine detrivore. They play a vital role in marine ecosystem by feeding on organic debris, particularly that settles on ocean floor. As they consume sediments, they extract nutrition and the remaining material, effectively clean and recycle the nutrition and marine environment. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா sea cucumber வந்து இட்ஸ் அ detrivore. It's not a decomposer. Option 4 jellyfish. It's not a detrivore. Jellyfish is not a detrivore. Jellyfish is a carnivore. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, jellyfish is a carnivore. ஸோ ஆக்சுவலா இந்த கொஸ்டினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லாமே PYQல இருந்து வேற கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண ஒரு கொஸ்டின் தான் இது. So not a detrivore. They primarily feed on plankton, small fishes, and tiny marine organisms by capturing them their tentacles. They do not participate in decomposition, recycling dead organic material, hence not a detrivore. Okay.
dung beetle is a detrivore. Dung beetle is a detrivore. அப்போ இது வந்து dung beetle is perfectly example for detrivore. They are feeds on animal fecus. Dung break it down into redistribution, nutrition back to the soil. This behavior is crucial in nutrition cycle of the soil enrichment, even controlling pest in agriculture ecosystem. So dung beetle is a detrivore. Okay. Which are the following types of unemployment arise due to the mismatch between skill possession by the job seekers and the skill demand by the employees? Okay. So actually வந்து பாத்தீங்கன்னா first question தெளிவா கவனிங்க. இது வந்து ஒரு unemployment தான். Mismatch between skill possessed by the job seekers and skill demanded by the employee. அப்போ skill demanded by the employee வந்து more வேற எதுமோ இருக்கு. ஆனா ஸ்கில் டு த ஜாப் சீக்கர் வந்து கம்மியா இருக்கு. இப்ப இந்த ஸ்கில் கிடைச்சதுன்னா இவன் வந்து என்ன பண்ணிடுவான், அந்த வேலை கிடைச்சிடும். அப்ப இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். Option D, structural unemployment arises from the fundamental shift of economy that leads to long-term mismatch between skill and workforce of the job availability. So ஆக்சுவலா இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறது வந்து நிறையவே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ் பண்றதுக்கு இப்போ வந்து நிறைய விஷயம் வந்துருச்சு. ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா, நிறைய விளம்பரம் பார்ப்பீங்க. ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்க, இந்த கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 months கோர்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 lakhs மந்த்லி இயர்லி 10 lakhs பேல வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்போ ஆக்சுவலா அந்த ஸ்கில் மிஸ்மேட்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கில் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால எனக்கு வேலை போகுதுன்னா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இப்ப நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் இதை வந்து கொண்டு வராங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம கவர்மெண்ட் கொண்டு வராங்க. This skill mismatch can happen due to technological advancement, globalization, which make certain skill obsolete. Workers may find themselves out of work because they lack in specific skill required by the employee in new or evolving industry. This type of unemployment tends to last longer than frictional unemployment. May require workers to undergo retain training, reskill, re-enter the labor market. அவ்வளவுதான். அவங்க என்ன ஆவாங்க, ட்ரெயின் ஆயிட்டு திருப்பி வந்துருவாங்க. அவ்வளவுதான். A factory workers loses their job due to automation. However, new jobs is available required field of digital. அதான் ஒன்ஸ் மிஷின் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து வேலை போயிருச்சு அப்படின்னா, அப்போ அந்த மிஷின் வந்துச்சுன்னா அதை ஆப்ரேட் பண்றதுக்கு டிஜிட்டலா கம்ப்யூட்டரைஸ்ட் பீப்புள்ஸ் தேவைப்படுவாங்க. இப்ப அந்த ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணலாம், திரும்ப அந்த ஜாப் வந்து எடுத்துக்கலாம். கோல் மைன்ஸ் ஆர் பீங் லைட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் ஷிஃப்ட் டு ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ இதுவும் அதேதான். கோல் மைன்ஸ் வந்து க்ளோஸ் பண்றாங்க. எதுக்காக? ரெனியூபிள் எனர்ஜிக்காக. இப்ப நம்ம அந்த ரெனியூபிள் எனர்ஜில வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட், frictional unemployment. This refers to the temporary short-term unemployment that occurs when the people are temporarily out of the work while transitioning between jobs and entering the workforces in the first time. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஃபர்ஸ் டு டெம்பரவரி ஆர் ஷார்ட் டேர்ம் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக இதுவும் வந்து டெம்பரவரி ஷார்ட் டேர்ம் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக ஒருத்தர் ஒரு வேலையை வேற ஒரு வேலையை தேடுறதுக்காக இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த தேடி கிடைக்கிற வரையும் அந்த பீரியட் தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எக்ஸாம்பிள், a recent college graduate looking for the first job or a person who quits the job to find a better opportunity. ஸோ அதேதான். ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட். Cylindrical unemployment is directly tied to the economic cycle, is caused by the changes in business cycle. So actually வந்து பார்த்தீங்கன்னா business cycle, economic cycle ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் cyclical unemployment சொல்றாங்க. It occurs when there is a decline in demand of goods and services. So actually cyclical unemployment services during the period of economic downturn or recession. இப்போ திடீர்னு எக்கனாமி வந்து பிலோ ஆயிடுச்சு, அதனால டவுன் ஆயிடுச்சு, அதனால நிறைய பேருக்கு வேலை போகும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சம்மர் சீசன்ல ஸ்வெட்டர் விற்க முடியாது, வின்டர் சீசன்ல ஜூசஸ் விற்க முடியாது. இப்போ வின்டர் சீசன்ல ஜூஸ் கடை வச்சிருக்கிறவங்க அன்எம்ப்ளாய்டு தான். சம்மர் சீசன்ல ஸ்வெட்டர் கடை வச்சிருக்கிறவங்க அன்எம்ப்ளாய்டு. அதுதான் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்ப அடுத்த வருஷம் வின்டர்லயும் அடுத்த வருஷம் சம்மர்லயும் அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஏற்படும். So, okay. During 2008 financial crisis, okay, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. Option C is incorrect. Underemployment occurs when the
individual are employed in the jobs do not fully utilize their skill. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகுறது. ஸோ பிஇ படிச்சுட்டோ இந்த வேலையை செய்யறியா, எம்இ படிச்சுட்டு இந்த வேலையை செய்யறியா, எம்எஸ்சி படிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு நீ வந்து பார்த்தோன்னா ஒரு 10,000 15,000 தான் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்களதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைலி குவாலிஃபைட் இன்ஜினியர் ஒர்க்கிங் அஸ் அ கேஷியர். ஸோ அதுதான் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, next question. With reference to the Indian economy, which of the following factors are most likely to cause cost push inflation? First வந்து cost push inflation. காஸ்ட்னால புஷ் ஆகக்கூடிய இன்ஃப்ளேஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் இன்டர்நேஷனல் ப்ரைசஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து புஷ் பண்ணுது. ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த க்ரூட் ஆயிலை நம்பி தான் எல்லாமே இருக்கு. அப்போ இது ஒரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்காக மீதி எல்லாத்தோட ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலா ரா மெட்டீரியல், லேண்ட், லேபர், ரா மெட்டீரியல் இதுல வந்து ஒரு ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா அதோட அடுத்த லெவல் ஆஃப் எக்கனாமில வந்து எக்கனாமிக் இதுல வந்து பிரைஸ் இன்க்ரீசஸ் நடக்கும். அதனாலதான் அது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் இஸ் இன்ஃப்ளேஷன் காஸ்ட் பை இன்க்ரீசிங் பிரைசஸ் ஆஃப் இன்புட் லைக் லேபர், ரா மெட்டீரியல் எக்ஸெட்ரா. ஸோ இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரைஸ் ஆகுதுன்னா அது வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். This increased price of the factors of production leads to decrease in supply. So while the demand remains constant, demand constant தான் இருக்குது, the price of the commodity increases. ஏன்னா சப்ளை கம்மியாயிடுச்சு, டிமாண்ட் கான்ஸ்டன்டா இருந்து சப்ளை கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 10 பேருக்கு 10 ஆப்பிள் 10 பேர் டிமாண்ட் பண்றாங்க. ஈச் மெம்பர் டிமாண்ட்ஸ் 1 ஆப்பிள். இப்போ வந்து நம்ம என்ன ஆகுதுன்னா 8 ஆப்பிள்ஸ் தான் இருக்குது. இப்போ அதுவே 10 பேர் தான் டிமாண்ட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த 8 ஆப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரைஸ் ஆகும். ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 பேரை வெளியே தள்ள முடியும். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். Option B is incorrect. When the government implement pay commission recommendation, it leads to rise in salary of central government of employees, resulting in higher disposable income. This increases the income of driver, greater household consumption, thereby raising the aggregate demand. As the supply of goods and services may not adjust immediately, this demand supply imbalance can lead to demand pull inflation. So actually வந்து பாத்தீங்கன்னா demand pull inflationனா salary ஏறுறதுனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டிமாண்ட் மூலமா அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது, ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஸோ இங்க வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். சடன் ரைஸ் இன் க்ரூட் ஆயில் may leads to overall level of price driven in higher production cost, hence resulting in inflation category of cost push inflation. So ஏன்னா காஸ்ட் புஷ் ஆகுது, புஷ் பண்ணுது காஸ்ட். இங்க டிமாண்ட் புஷ் பண்ணுது, டிமாண்ட் வந்து புல் பண்ணுது, டிமாண்ட் புல் பண்ணுது. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். when the bank expands the credit by reducing the interest, expands the credit. இப்போ வந்து பாத்தீங்கன்னா when the people in business are borrow more and spend consumption, rising the aggregate demand, leading to demand pull inflation. ஸோ ஆக்சுவலா எதெல்லாம் டிமாண்ட் கிரியேட் பண்ணுது, மணி அதிகமாச்சுன்னா டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஸோ பட் அதுவே வந்து காஸ்ட் புஷ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதாவது வந்து என்னன்னா ரா மெட்டீரியல்ல வந்து பிரைஸ் ரைஸ் ஆகிறது. ரா மெட்டீரியல், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆயில் இதுல பிரைஸ் ரைஸ் ஆகாது. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெல்ஃபேர் ஸ்கீம், சப்சிடிஸ் inject money into the economy. They spend puts money in hands of the people, increasing the demand. So actually generally option D வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் டி இன்க்ரீசிங் தி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுவும் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனா இருக்கும், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனா இருக்கும். ஓகேவா? Okay, so which of the following is more likely to impact the depreciation of real exchange rate of the Indian rupee with respect to US dollars? So with respect to US dollars, increase in trade competitiveness of Indian exports. So actually question என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா which of the following is more likely to impact depreciation of real exchange rate, depreciation coming down of real exchange rate of Indian rupee with respect to US dollar. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகணும்னு நாம நம்மள
டிப்ரிஷியேட் ஆச்சு, அதாவது இது வந்து டிப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா யூஎஸோட வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ் டாலர் இதனால டிப்ரிஷியேட் ஆகும். ஒன் செகண்ட், இதை தெளிவா சொல்லுவோம். The nominal exchange rate is a price buying 1 unit of foreign currency in terms of domestic currency. So the real exchange rate is a relative price the foreign goods in terms of domestic goods. It is calculated by adjusted nominal exchange rate of price of difference between two countries. Essentially reflects how competitive the good and compared to the foreign goods. Okay. Thank you.